இந்த ஊழச்சதை குறையணும்னா கம்பங்களி சாப்பிடணும். கம்பங்களி முதல் நாள் ரவைக்கு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இப்படி தயிர் உப்பு போட்டு சாப்பிட்டாக்க அது என்ன ஆகும்னாக்கா பசி எடுக்காது. இந்த கம்பங்களி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஊழச்சதை குறையும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்வீங்க? டயட்டிங் அப்படிம்பீங்கள்ல, டயட்டிங் அதை சாப்பிட்டாக்க கொஞ்சம் சாப்பாடு குறையும்னு. சாப்பாடு குறையாது, அது வயிற்றில் போய் திம்முன்னு உட்காந்துருந்தால் பசியே எடுக்காது. காலையில் சாப்பிட்டுட்டா ஒரு 6 மணி நேரத்துக்கு பசிக்காது. அப்படியே இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் உள்ளே போகிறது குறையும்ல, அதுதான். இந்த கம்பங்களியை முதல் நாள் ராத்திரியே செஞ்சு வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த கம்பங்களி ஒன்றுமே ஆகாது. அதாவது நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமாலாம் கேட்கவே வேண்டாம். கம்பங்களி செஞ்சு வச்சுட்டோம்னா நாங்கள்லாம் நல்லா மண் சட்டியில் செய்வோம். ஆனால் இப்போல்லாம் இந்த பாத்திரம் கூட பரவாயில்ல, இந்த அடுப்புக்கு இல்லாட்டிக்கு அந்த சட்டியை போட்டு யார் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்களா? இந்த கம்பங்களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இதுதான் கம்பு, இது கம்பு ரவை, இது அரிசி பொடியாக வச்சது, அம்பிட்டு உப்பு, பச்சை மிளகாய் தோல் எடுத்தது, நல்லெண்ணெய், வெங்காயம். இது உள்ளும் பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுழு. இதுக்கு என்னெல்லாம் வேணும்? கம்புனா எப்படி இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது, தான் காட்டிவிடுறேன். இதுதான் கம்பு. அந்த கம்பை நல்லா களைஞ்சி துணியில் ஆற வச்சு அதை திரிக்கணும். எப்படி திரிக்கணும்? மாவாக திரிக்கணுங்கிறது இல்லை, நல்லா நொய்யா. இது பாருங்க, கம்பு ரவை மாதிரி. அப்புறம் ஒரு இம்புட்டோண்டு அரிசி எடுத்து அதை நல்லா ரவையாக பண்ணி வைக்கணும். இது எதுக்குன்னு கேட்டாக்கா, ரொம்ப குழகுழான்னு இருந்தாக்கா அந்த ஜீரண உறுப்பெல்லாம் வேலை செய்யாது. கொஞ்சம் கரகரான்னு இருந்தால் தான் அது. அதனால தான் சாப்பாடு கூட ரொம்ப மையாக இருந்தாக்கா நிமிஷமாக ஜீரணம் ஆகிடும், பசிக்கும். கொஞ்சம் கரகரப்பு வேணும். அப்புறம் மருந்துக்கு சின்ன வெங்காயம், தோலி மட்டும் வச்சுருக்கிற பச்சை மிளகா, இந்த பாருங்கள் தக்காளி, இந்த பச்சை மிளகா, இது ரெண்டுலேயும் இருக்கிற விதை விஷம் அப்படிங்கிறாங்க. விஷம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருங்க, அதுக்கு கூட இங்கிலீஷில் என்னமோ நான் படித்து வச்சேன், ஈரிட்டன்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஈரிட்டன்ட்டுன்னா அந்த விதையெல்லாம் அவ்வளவு நல்லது இல்லையாம். தக்காளியோட விதையை கூட எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பச்சை மிளகா வெறும் அந்த விதை இல்லாமல் பாருங்கள், பச்சை பசேல்னு அதில் காரம் இருக்கும், அது வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்ல எண்ணெய்ன்னு அதுக்கே பேர் பார்த்தீங்களா? எண்ணெயில் எது நல்ல எண்ணெய்னாக்கா நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெயும் நல்லது. கடலை எண்ணெயெல்லாம் இதுக்கு பயன்படுத்துறது இல்லை, அது அப்பளம் பொரிக்கிறதுக்கு வடை சுடுறதுக்கு தான். சரியா? இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி நான் இதை செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி, தண்டிக்கு நாங்கள் பெரிய மண் சட்டி வச்சு கிண்டுவோம். நல்லா கொதிக்கட்டும். இதில் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோ, சரியா? அப்புறம் இந்த பச்சை மிளகா விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அது சும்மா ருசிக்கு தான். அப்புறம் இது அரிசி நொய். அரிசியை நல்லா நம்ம கொழிக்கிறோம்ல, அப்போ வரும் நொய். கொழிக்கிறதுனா என்னன்னு கேட்காதீங்க, புடைக்கிறது இடிக்கிறது எல்லாம் தான் மறந்து போச்சே. அரிசி நொய் அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும். ருசிக்கு தான் உப்பு, அந்த உப்பை குறைக்கணும், சரியா? அப்புறமா இதில் விட்டு நல்லெண்ணெயை ஊற்றணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பு ரவை இருக்குல்ல, கம்பு நொய், அதை போட்டு 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 கிண்டணும்.
அது பாருங்க, அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மரக்கரண்டி அகப்பை தான் பயன்படுத்துவாங்க. இந்த மெட்டல் கரண்டி பயன்படுத்தலாம், ஆனால் அதில் இந்த சூடு ஏறிக்கும், இதில் சூடு ஏறாது. சும்மாவா வச்சாங்க அந்த காலத்து சமையல்? நல்ல வேலை. இப்போது எந்த நாட்டுக்கு போனாலும் கிராமத்து சமையல் இருக்கா அப்படின்னு கேட்குறானுங்க. எல்லாருக்கும் ஆசை. ஏன்னா இதில் தான் அத்தனை ஆரோக்கியமும் இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்காச்சும் புரிஞ்சிருக்குல்ல. இப்போ பார்த்தீங்களா, இந்த கம்பு நொய், இம்புட்டு அரிசி நொய், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டுட்டு எண்ணெய் ஊற்றினோம்ல, அந்த எண்ணெய் ஊற்றினா தான் அடி பிடிக்காது. கொஞ்சமாக தானே ஊற்றிருக்குறோம். இந்த பாருங்கள், அந்த அந்த எண்ணெயே வெளியில் வந்துருச்சு. இப்போ களி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? தொட்டு பார்க்காம அப்படின்னா, அப்படி நீங்கள் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா பத்தி பத்தியாக விழும், ஒரே மாதிரி விழாது. பத்தி பத்தியானாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விழும் பாருங்க. பார்த்தீங்களா? அதான் பத்தி பத்தியாக விழுந்தால் அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து அடுப்பை அணைச்சிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் குளிர்ந்த பிறகு அதில் தயிரும் இம்பிட்டு உப்பையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பசியே எடுக்காது. வேறு ஒன்றுமே திங்கணும்னு தோணாது. நமக்கு நச்சு பசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கடலை உண்டையை சாப்பிட்லாமா, பக்கோடா சாப்பிட்லாமா, இப்படி எதை பார்த்தாலும் திங்கலாம் போல் தோணும். நாம் என்ன நினைக்கிறோம், டயட்டில் இருக்கோம்னு இம்பிட்டூண்டு சாப்பிடுவோம். அது மட்டும் செய்யாதீங்க. சாப்பிட்றத நல்லா உண்டனை சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் பசியே எடுக்கக்கூடாது. ஏன் அந்த காலத்துலலாம் வெறும் கூழை குடிச்சிட்டு வயக்காட்டில் போய் வேலை பார்க்க மாட்டாங்களா? 2 மணி வரைக்கும் அவங்களுக்கு பசிக்காதுல்ல. வந்து சாப்பிடுவாங்க, வரப்போகிறத்துல இம்பிட்டு படுத்துப்பாங்க, தூங்கி எழுந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அந்த அசதிக்கு அப்புறம் ராத்திரி வந்து சாப்பிடுவாங்க. அவங்க என்ன குறைஞ்சி போனாங்க? நோய் நொடின்னு படுத்தாங்களா? இல்லை இல்லை. நாம் தான் இப்படி எப்போ பாரு சேர்லேயே உட்காந்துருக்கோம், சோஃபாக்குள்ளேயே உட்காந்துருக்கோம்ல. அதுதான் ஆக மொத்தம் இந்த பொல சதை இருக்குல்ல, ஊழச்சதை, அவங்க எல்லாருக்கும் தான் இந்த கம்பங்களி.